பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28 அதோடைய 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவிகளை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நிறைய பேர் நம்ம வேதத்துக்கு செவி சாய்க்கிற மறந்துடும். வேதத்தை செவி சாய்க்கின்றதை விட வேதத்தை வாசிக்கிறத நம்ம விரும்புறதில்லை. நிறைய பேர் ஒர்ஷிப்னா பிடிக்கும், சாங்ஸ்னா பிடிக்கும், ஆராதனை வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்த செய்தி பகுதி, மெசேஜ் டைம் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். நீங்கள் வேதத்தை நேசிக்காமல் விட்டீங்கன்னா உங்களுடைய ஜெபமும் அவருக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதியிருக்கு. ஸோ டுடே நீங்கள் எவ்வளவு ஜெபிச்சாலும் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது, ஒரு அதிகாரமாவது நீங்கள் கண்டிப்பாக பைபிள் வாசிங்க. அந்த பைபிள் வசனத்து மூலமாக தான் ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறார். ஜெபம் என்பது நீங்கள் அவர் கூட பேசுகிறது, வேதம் வாசிப்புன்றது தான் அவர் உங்கள் கூட பேசுகிறது. இதை எப்போவுமே மறந்துடாதீங்க, கை கொள்ளுங்க, தினமும் வேதம் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.